2-3 நாளாக எல்லாரும் இன்டர்நெட்டை திறந்தாலே ப்ராம்ப்டை கொடுங்கன்னு கேட்டு இமேஜ் ஜென்ரேட் பண்ணிட்டு இருந்த கூகுளோட நானோ பனானா அப்படிங்கிற அந்த ஏஐ மாடல் பழசாயிருச்சு. என்ன உங்களால் நம்ப முடியலையா? ஆமாம், இந்த கூகுள் டீப் மைண்ட் அப்படிங்கிற இந்த ரிசர்ச் ஆர்கனைசேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்த அந்த நானோ பனானா அப்படிங்கிற ஏஐ மாடல் வந்து ரொம்ப சூப்பராக அருமையாக ஃபோட்டோஷாப்பே ரீப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு நிறைய இமேஜ் எல்லாம் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டு இருந்துச்சு. இதனால மக்கள் எல்லாரும் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. நிறைய பேர் இதில் ஃபோட்டோஸ் எல்லாருமே ஜென்ரேட் பண்ணி அவங்க வந்து ரசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த ஏஐ மாடல் பழசா போயிடுச்சுன்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, நம்ம டிக்டாக் அப்ளிகேஷனை பண்ண பைட் டான்ஸ் அப்படிங்கிற சைனீஸ் கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்க, Seedream 4.0 அப்படிங்கிற ஏஐ மாடலை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாடல் வந்து கூகுளோட நானோ பனானாவை விட ரொம்ப எஃபிஷியண்டான ஒரு மாடலாக இருக்குது. ரொம்ப கம்மியான டைம்லேயே 4K ரெசல்யூஷன் கொண்ட இமேஜை வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. ஏன் நானோ பனானா ஜென்ரேட் பண்ணாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நானோ பனானா வந்து 720 பிக்சல் ஆர் 1080 பிக்சல் வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது இமேஜ். ஆனால் இந்த Seedream 4.0 அப்படிங்கிற ஏஐ மாடல் உங்களுக்கு வந்து 4K ரெசல்யூஷனில் ஹை எஃபிஷியன்சியில் வந்து அவுட்புட்ஸ் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். நான் இந்த சேனல்லே Seedream 4.0 ஏஐயும் நானோ பனானா ஏஐயும் கம்பேர் பண்ணி உங்களுக்கு நான் சொல்கிறேன் எது வந்து ரொம்ப பக்காவாக வந்து அவுட்புட் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்டில் தென், முத்துராமன். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். நன்றி.